வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டிக்கான சப்போர்ட் நாளைக்கு சப்போர்ட் எது, ரெசிஸ்டன்ஸ் எது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பிகினர்ஸ்க்கான வீடியோ தான். ஸோ ரொம்ப நான் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறேன், நான் வந்து 20 வருஷமாக ட்ரேட் பண்ணேன், 30 வருஷமாக ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு மார்க்கெட்டை வந்து எதுன்னு தெரியல, இல்லை அப்படின்னா மார்க்கெட்டுக்கான என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல பை பண்ணுறோம், இந்த இடத்துல செல் பண்ணுறோம் அப்படின்னு தெரியல, புதுசாக மார்க்கெட்டில் இருக்கிறவங்க, ஒரு பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ உபயோகப்படும். ஓகே, ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கான நிஃப்டிக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னால், ஸோ நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ இது ஒரு எஜுகேஷனல் ப்ரப்போஸ். நீங்கள் மார்க்கெட்டை ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா ஆத்தரைஸ்ட் ஃபைனான்ஷியல் அட்வைசர்ட்டு கேட்டு முடிவெடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கான நிஃப்டிக்கான ப்ரிடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அதுக்கு முன்னாடி என்னென்னா, நேற்றுக்கு நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸ் என்ன அப்படின்னா, இந்த லெவல்ஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த 23,319. ஸோ இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட், இதாவது இது நிஃப்டினுடைய ப்ரீவியஸ் டேனுடைய ஹை, அதாவது எஸ்டர்டே ஹை, இந்த ஹைக்கு மேலே, ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா, அடுத்து இருக்கக்கூடிய நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ், அதாவது அடுத்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 23,486 அப்படிங்கிற லெவலுக்கு போகும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ மார்க்கெட் இன்னைக்கு ஃபுல்லாக வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். ஃபஸ்ட்டு ஆஃப் அன் ஹவர் கேண்டில் ஏற்கனவே நம்ம வந்து இதில் சொல்லியிருப்போம்னா, மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய வீடியோவில் சொல்லியிருப்போம், ஐபி வந்து பெருசாக இருக்குன்னா மார்க்கெட் வந்து இந்த ஐபிக்குள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ முழுக்க முழுக்க மார்க்கெட் பார்த்திங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு ஆஃப் அன் ஹவர் கேண்டில் இருக்கு இல்லையா, அதோட ஹை அண்ட் லோக்கில் தான் மார்க்கெட் ஃபுல்லாகவே இன்றைக்கி ட்ரேட் ஆச்சு. ஓகே, லாஸ்ட் நம்ம வந்து இன்னொரு முக்கியமான இது என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா, நேற்றுக்கு வந்து இந்த 23,250 அப்படிங்கிற ப்ரைஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான டார்கெட் வந்து இந்த ப்ரீவியஸ் டே ஹை இருக்குது, ஹையை வைங்க. ஒருவேளை மார்க்கெட் ப்ரீவியஸ் டே ஹையும் கட் பண்ணிச்சு அப்படின்னா மேலே வந்து 23,486, ஸோ அந்த 23,500 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் இந்த லெவலில் நீ க்ளோசிங் கொடுத்துருக்கு. நாளைக்கு என்ன மாதிரி இருக்கும், மார்க்கெட் நாளைக்கான சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, இன்னொரு விஷயம் இதில் நம்ம கூடுதலாக என்ன பார்க்கணும்னா, ஒருவேளை மார்க்கெட் இந்தந்த இடத்துல ஓப்பன் ஆனால் அந்த இடத்துல உள்ள கால் புட் இதுக்கான லெவல்ஸ் என்னன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கூட ஒரு 10 நிமிஷம் லாங்காக இருக்கலாம். ஸோ இது பிகினர்ஸ்க்கான வீடியோ நான் முதலே சொல்லிட்டேன். பிகினர்ஸ் இருக்கவங்க இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ரொம்ப நான் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டிக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ இது வந்து ப்ரீவியஸ் டேனுடைய லோ. ஸோ இன்றைக்குள்ள லோ, கரண்ட் டே, அதான் ப்ரீவியஸ் டே. நாளைக்கு நம்ம பார்க்கும்போது ப்ரீவியஸ் டே. ஸோ இது ப்ரீவியஸ் டேனுடைய ஹை. ஸோ இன்றைக்குள்ள ஹை இது. ஸோ இந்த ஹையோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 23,412. அதே மாதிரி லோவுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,227. ஓகே, இப்போ இன்றைக்கி க்ளோசிங் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லோவுக்கு பக்கத்தில் தான் மார்க்கெட் இன்றைக்கி க்ளோசிங் கொடுத்துருக்கு. இந்த லோவுக்கு கீழே மார்க்கெட் வந்தது அப்படின்னா அதுக்கான சப்போர்ட், நமக்கான சப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து இருக்கிற நம்ம சப்போர்ட் வந்து 23,177 ரூபா. ஸோ மார்க்கெட் இந்த லெவலை கிராஸ் பண்ணிச்சுன்னா, அதாவது என்னென்னா இந்த லெவலை கிராஸ் பண்ணிச்சுன்னா நமக்கு வந்து 23,177, 23,200 வச்சுக்கோங்களேன், அந்த லெவலில் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் அதையும் மார்க்கெட் கிராஸ் பண்ணி கீழே வருது அப்படின்னா 23,127, ஸோ 23,127, 23,150 இந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட்டுக்கான அடுத்த சப்போர்ட் இருக்குது. ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சிலே ஓப்பன் ஆகி மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா அந்த 23,319 அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதே மாதிரி அந்த லெவல் மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா இந்த 23,360 சொன்ன இருக்கு இல்லையா, அந்த 23,360, ஸோ நாளைக்கு வந்து இந்த 23,350 அப்படிங்கிற லெவல் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த லெவலுக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் வந்து ஒரு அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த லெவலுக்கு கீழே இருந்தால் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட், அதாவது என்னென்னா இந்த ரேஞ்சுக்கு உள்ள, அதாவது இந்த ஹை லோவை கட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் ஆகி அடுத்த சப்போர்ட் லெவலுக்கான வாய்ப்புகள் 23,177, 23,127, ஸோ 23,055 வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இந்த ப்ரீவியஸ் டேனுடைய லோவை கட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து இந்த கீழே உள்ள லெவல்ஸ் தான் 23,055 வரைக்கும் வந்து மார்க்கெட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட்டு நமக்கு வந்து 23,350, அதாவது 23,360 இருக்கு இல்லையா, அது 350ன்னு வச்சுக்கோங்க. அந்த 350க்கு மேலே மார்க்கெட் இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அப் ட்ரெண்டுக்கான ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வந்து நம்ம வந்து எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த 23,412, இந்த 412ங்கிறது டே ஹை, இன்றைக்குள்ள ஹை இருக்குது.
இந்த இந்த ஹையை மார்க்கெட் கட் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்து வந்து நமக்கு வந்து 23,471. ஸோ அந்த ஹையை மார்க்கெட் கட் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். ப்ரீவியஸ் டேனுடைய ஹை இருக்குது. இந்த ஹையை கட் பண்ணி நல்ல ஒரு பாடி ஃபுல் பாடி கேண்டில் மேலே க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 23,471, 23,500 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 23,500 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு நாளைக்கு இருக்குது. இந்த லெவல் இன்னைக்குள்ள ஹையை கட் பண்ணி மேலே மார்க்கெட் போனால் ஓகே. இது வந்து நம்ம வந்து நிஃப்டியினுடைய இண்டெக்ஸ் வச்சு நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கோம். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது எங்கே அப்படிங்கிறது நமக்கு நாளைக்கு வந்து தெரியாது. ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது தான் நமக்கு தெரியும். ஒருவேளை இன்கேஸ் மார்க்கெட் எங்கெல்லாம் ஓப்பன் ஆகும் நம்ம எப்படிலாம் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம இதில் பார்ப்போம். ஓகேவா? இப்போ மார்க்கெட் இன்றைக்கி மார்க்கெட் இன்றைக்கி க்ளோசிங் இருக்குல்ல, இந்த க்ளோசிங்லேயே மார்க்கெட் ஓப்பன் ஆகி கீழே வருது அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் டே லோவை கட் பண்ண விடுங்க. கட் பண்ணி ஃபுல் பாடி கேண்டில் மேலே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா அதாவது ஒரு 5 மினிட் கேண்டில் நம்ம க்ளோசிங் கொடுத்துட்டாலே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இருக்கு இல்லையா அந்த 23,177 இல்லைனா 23,200னே வச்சுக்கோங்களேன். 23,200 நம்ம வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த 200 லெவல் வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புட் சைடில் ஒரு சின்ன ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகேவா? ஒருவேளை மார்க்கெட் அந்த 23,200 மார்க்கெட் கட் பண்ணுது அப்படின்னா அடுத்து நமக்கு வந்து 23,150 இல்லை 23,127 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் மார்க்கெட் டவுன் சைடு வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நம்ம ட்ரேட் லைவாக பண்ணுறப்போ நீங்கள் இது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வந்து இந்த லெவல்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸாக இருக்கும். ஓகே, ஓகே. மார்க்கெட் வந்து நமக்கு வந்து இந்த லெவலில் ஓப்பன் ஆகி இன்றைக்கி இவ்வளோ க்ளோசிங்லேருந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஓகேவா? எப்போவுமே வந்து ப்ரீவியஸ் டேனுடைய ப்ரீவியஸ் டே லோ, ப்ரீவியஸ் டேனுடைய ஹை இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு சொல்லி நம்ம ஏற்கனவே முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். எந்தெந்த இடம்லாம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது மார்க்கெட் ப்ரொஃபைலில் வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், வேல்யூ வெரி ஹை, வேல்யூ வெரி லோ, ப்ரீவியஸ் டே க்ளோஸ், ப்ரீவியஸ் டேவுடைய லோ, ப்ரீவியஸ் டே ஹை இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இன்னொன்று கொடுத்துருப்பாங்க ஸ்விங்கி ஹை ஸ்விங் லோ அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னா ப்ரீவியஸாக இந்த இடத்துல மார்க்கெட் வந்து அதிகமாக செல் ஆகிருக்கு, பை ஆகிருக்கு அப்படிங்கிற லைன் முக்கியம். ஸோ அதெல்லாம் விட நம்ம இந்த இதில் என்னென்னா நமக்கு இந்த 3 லைன் ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் டேனுடைய க்ளோசிங் ப்ரைஸ், ப்ரீவியஸ் டேனுடைய லோ, ப்ரீவியஸ் டேனுடைய ஹை இந்த ப்ரைஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் ஒருவேளை இன்கேஸ் நமக்கு வந்து கீழே அதாவது இந்த ப்ரீவியஸ் டேனுடைய லோ இருக்குது, இந்த லோவுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா புட் சைடில் நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். அந்த புட் சைடுக்கான கீழே இருக்கிற அடுத்தடுத்து இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ் அது 23,177 அந்த 23,77 177 23,127 ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். ஒருவேளை இன்கேஸ் மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டேனுடைய ஹை இருக்குது, இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா மேலே இருக்கிற அடுத்தடுத்து இருக்கக்கூடிய லெவல் 23,500 வரைக்கும் மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். 500, 526, 500ங்கிறது நம்ம வந்து வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரவுண்டான நம்பர் 23,500ங்கிறது. ஓகே, ஒருவேளை இன்கேஸ் மார்க்கெட் இந்த ரேஞ்சிலே ஓப்பன் ஆகி இன்றைக்கி மாதிரியே ஒரு சைட்வேஸ் பேட்டர்னில் நமக்கு ட்ரேட் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஹை லோவுக்கு உள்ளேயே மார்க்கெட் இருக்குது, ப்ரீவியஸ் டேனுடைய ரேஞ்ச் அந்த ஹை லோவுக்குள்ளேயே மார்க்கெட் இருக்குது அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆனவுடனே மார்க்கெட் வந்து லோவை கட் பண்ணலை அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து அதாவது என்னென்னா இது வந்து ஓப்பன் வந்து நம்ம ஏற்கனவே அதுவும் ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். பேலன்ஸ்டு ஓப்பன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இது வந்து எப்படின்னா பேலன்ஸாக ஓப்பன் ஆயிருக்கு, எங்கேயுமே வந்து இம்பேலன்ஸாக இல்லாமல் பேலன்ஸாக ஓப்பன் ஆயிருக்கு. அப்போ பேலன்ஸ் ஓப்பனில் நம்ம வந்து ஏற்கனவே அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஏன்னா பேலன்ஸ் ஓப்பனில் வந்து லோக்கு அதாவது ப்ரீவியஸ் டேனுடைய லோக்கு வந்துச்சுன்னா நமக்கு வந்து ஒரு பை பண்ணலாம். அதேமாதிரி ப்ரீவியஸ் டேனுடைய ஹைக்கு போச்சுன்னா ஒரு செல் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ப்ரீவியஸாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ அதுதான் வந்து நம்ம சொல்கிறது. ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சிலே ஓப்பன் ஆகுதுன்னா நம்ம வந்து ப்ரீவியஸ் டேனுடைய இந்த லோக்கு வந்து மார்க்கெட் வரும்போது ஒரு பை சைடு எதிர்பாருங்க. அந்த பைக்கான முதல் டார்கெட் வந்து 23,266. ஓகே, இந்த 266 மார்க்கெட் கிராஸ் பண்ணி மேலே போகுது அப்படின்னா நமக்கு வந்து அடுத்து இருக்குது 319. ஸோ இதுதான் வந்து அடுத்தடுத்து இருக்கக்கூடிய லெவல்ஸ். இந்த லெவல்ஸையும் மார்க்கெட் கிராஸ் பண்ணுது அப்படின்னா 350 நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே வந்து இந்த 350க்கு மேலே மார்க்கெட் ஒருவேளை மார்க்கெட் கிராஸ் பண்ணுது இல்லை 350லே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா
350ல் சப்போர்ட் எடுக்கான்னு பாருங்கள். சப்போர்ட் எடுத்து ப்ரீவியஸ் டேனுடைய ஹையை கட் பண்ணிச்சுன்னா நம்ம வந்து கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் டே ஹையில் ஒரு ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா இங்கே வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து 23,350 நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு புட் சைடில் ட்ரேட் பண்ணலாம். ஒரு சின்ன ட்ரேட் எல்லாமே வந்து ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணக்கூடிய ட்ரேடர்ஸ் நம்மளாம் வந்து சின்ன சின்ன ப்ராஃபிட்டை மட்டும் தான் நம்மளால் வந்து எதிர்பார்க்கணும். பெரிய அளவில் நம்ம ப்ராஃபிட் எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா ஆப்ஷன் வந்து ஒரு ஐஸ்கிரீம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கையில் நீங்கள் வச்சுக்கிட்டே இருந்தீங்கனாலும் அது ஆட்டோமேட்டிக்காக கரையும். சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்டாட்டாலும் சரி. அந்த மாதிரி தான் ஆப்ஷனுடைய ப்ரைஸ் வந்து அதுதான் உங்களுக்கு தெரியுமே. ஆப்ஷன் வந்து அதில் இருக்கிற சில காரணிகள். ஸோ அதனால் ஆப்ஷனில் வந்து நம்ம பை சைடு அதாவது செல் சைட் ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். பை சைட் ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்ம எடுத்ததுலேருந்து ப்ராஃபிட் கிடைக்குன்னா நம்ம எக்ஸிட் ஆயிடணும் உடனே. ஓகேவா? ஸோ அதனால் வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இந்த ஓப்பன் ஆகி ப்ரீவியஸ் டேனுடைய ஹைக்கு போயிட்டு ஹைலேருந்து ரிஜெக்ஷன் ஆகுதுன்னா நம்ம வந்து 23,350 அப்படிங்கிறத வந்து ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டில் வந்து ஒரு ட்ரேட் பண்ணலாம். இல்லை ப்ரீவியஸ் டேனுடைய லோவுக்கு கீழே வருது அப்படின்னா நம்ம வந்து புட் சைட் ட்ரேட் பண்ணலாம். கால் சைட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா இந்த க்ளோசிங்லேருந்து மார்க்கெட் வந்து நமக்கு வந்து அதாவது ஓப்பன் இருக்கு இல்லையா, ஓப்பனுக்கு மேலே மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ரேலி ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து இந்த 23,326 319 226 266 319 இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் மார்க்கெட். ஒருவேளை மார்க்கெட் ஒரு பெரிய அளவில் நாளைக்கு வந்து ஒரு கேப்பப் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த லெவலில் அதாவது என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் டேனுடைய ஹைக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா அது ஓப்பன் ப்ரைஸே இந்த 23,417 அப்படிங்கிற லெவலில் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து ஒரு செல்லிங்க்கான வாய்ப்பை நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த செல்லிங்க்கான ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நம்ம வந்து 23,412 அப்படிங்கிற லெவலில் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் எங்கெல்லாம் ஓப்பன் ஆனால் எப்படிலாம் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஆப்ஷன் ப்ரைஸ் எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அதில் இருக்கிற அட் த மணி எடுத்துக்கோங்க. 23,412 இப்போ 450 ஓப்பன் ஆகுது அப்படின்னா 400 நம்ம எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே நிஃப்டிக்கான ப்ரிடிக்ஷன் இதான் நாளைக்கு. இதில் வேறு எந்த லெவல்ஸும் இல்லை. மார்க்கெட் ப்ரொஃபைலும் நம்ம வந்து ஒரு லைவில் நம்ம ஒரு இது பார்த்துக்கிடும். ஓகே, இன்றைக்கி மார்க்கெட் க்ளோசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேனுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இதுதான் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், ப்ரீவியஸ் டேனுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் மார்க்கெட் ப்ரொஃபைல் படி. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. இது வேல்யூ ஏரியாவினுடைய ஹை. ஸோ வேல்யூ ஏரியா ஹைக்குள்ளே வந்து மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டேனுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு கீழே மார்க்கெட் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பியூர்லி வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல். ஓகேவா? மார்க்கெட் ப்ரொஃபைல் படி நம்ம வந்து பார்க்குறோம். மார்க்கெட் ப்ரொஃபைல் படி நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் நிறையா கொடுத்துருக்கோம் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து. ஸோ அதில் நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைலுக்கான இது எப்படி ட்ரேட் பண்ணலாங்கிற வீடியோ நிறையா இருக்குது. நீங்கள் அந்த மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்லேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்ததுன்னா அடுத்தடுத்த லெவல்ஸ்க்கு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு கீழே வந்ததுன்னா மார்க்கெட் வந்து நமக்கு வந்து அடுத்து வரக்கூடியது வந்து ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியா லோ இருக்குது. லோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. லோ இது வந்து மிட் பாயிண்ட், அதாவது என்னென்னா ப்ரீவியஸ் டேனுடைய மிட் பாயிண்ட். இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து இந்த ப்ரைஸஸ்லாம் வந்து நம்ம ஏற்கனவே லைனில் கொடுத்துருக்குறோம். 23,055 22,950 23,000 அந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறது வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் படி நமக்கு வந்து இப்போ நம்ம பார்க்குறோம். ஓகேவா? மார்க்கெட் வந்து இந்த இடம் வரைக்கும் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுறோம். இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போ நமக்கு வந்து என்ன அப்படின்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் படி பார்க்கும்போது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து மைக்ரேஷன் ஆகி மேலே தான் போயிருக்கு நமக்கு வந்து. ஓகேவா? அப்போ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்கான ஒரு பேட்டர்னில் தான் இருக்கணும். ஆனால் என்ன ஒரு இன்றைக்கி ஒன்றா மார்க்கெட் வந்து இன்றைக்கி உள்ள கரண்ட் டேனுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு கீழேயும் வேல்யூ ஏரியாவுக்கு கீழேயும் கொடுத்துருக்கு. ப்ரீவியஸ் டேனுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இந்த இடத்துல நிற்கிது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கிற மார்க்கெட்டில் நம்ம வந்து எப்படின்னா இப்போ வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். நாளைக்கு வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அதாவது சொன்னோம் இல்லையா, இந்த க்ளோசிங் அதான் நான் சொன்னது ஏற்கனவே. க்ளோசிங் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அந்த க்ளோசிங்க்கு கீழே இருக்கான்னு பாருங்கள், மேலே இருக்கான்னு பாருங்கள். இல்லை க்ளோசிங்லேயே ஓப்பன் ஆகி இந்த இடத்துல இருந்து அதாவது இந்த ப்ரீவியஸ் டேனுடைய லோ இருக்குது இல்லையா, இன்றைக்குள்ள லோ, இந்த லோ தான் ப்ரீவியஸ் டேனுடைய நேற்றுக்குள்ள பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு கீழே வருதான்னு பாருங்கள். மார்க்கெட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் கீழே வந்துன்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து அடுத்து இருக்கக்கூடிய நேற்றுக்குள்ளே அதாவது ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய வேல்யூ ஏரியா லோக்கோ இல்லைனா மிட் பாயிண்ட்டுக்கோ மார்க்கெட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா அப்படிங்கிறது வந்து இதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் டேனுடைய ஹைக்கு மேலே போச்சுன்னா அப் ட்ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பர்டிகுலராக நம்ம வந்து சொன்னது 23,350 350க்கான மேலே இருந்துன்னா மார்க்கெட் வந்து ஒரு கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள்.
350க்கு கீழே இருந்ததுன்னா நம்ம வந்து புட் சைட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த புட் சைடுக்கான அடுத்த லெவல்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். மார்க்கெட் ப்ரொஃபைல்லையும் வந்து நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறதுங்கிறதுக்கும் ப்ரீவியஸாக நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம். வேணால் அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ கூட நான் லிங்க் தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கருத்து, உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.